அன்பிற்கினிய தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களே, அந்த செஞ்சிட்டு பிறலாமல் கட்சியையும் ஆட்சியும் ஒரு சேர நடத்தி தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலு, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்கினிய ஐபி அவர்கள், பொன்முடி அவர்கள், மாநில இளைஞரினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்கினிய தம்பி உதயா அவர்கள், நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்கினிய ராஜா அவர்கள், பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் அன்பிற்கினிய கவிஞர் கனிமொழி அவர்கள், அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், நம்முடைய சாமிநாதன் அவர்கள் மற்றும் வருகின்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய ராஜா அவர்கள், அன்பு பாரதி அவர்கள், டி.கே. செலங்கோவன் அவர்கள், நம்முடைய பூச்சி முருகன், காஜா, கலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வருக 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 என்று இருக்கிற கூப்பி வரவேற்கிறேன். மாண்பு அமைச்சர், நம்முடைய திருச்சிக்கு ஒரு பெருமை. 6வது முறையாகவும் பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக தந்து பெருமைப்படுத்தியிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு சிவா அவர்களை தனிப்பட்ட முறையிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மாண்பு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வருகின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் வருகின்ற கழக முன்னோடி பெருமக்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், மாண்புமிகு அந்நியார் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் இருகரங்கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்று, தலைவர் அவர்களே ஆணையிடுங்கள். இந்த டெல்டா பகுதி என்பது உங்களுடைய பகுதி. எப்படி கலந்த தேர்தலில் முழு வெற்றியையும் பெற்று இந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த மக்கள் உங்களை மீண்டும் முதல்வராக தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் அயராது உழைப்போம் என்று சொல்லி கட்டளையிடுங்கள். நாங்கள் பணியாற்றுவோம் என்று சொல்லி உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி ஐயா. உரிமை மீட்புக்காக ஆட்சி அதிகாரம் நோக்கி திமுக செல்ல வேண்டும் என்ற வரலாற்று முடிவை எடுக்க வைத்த வல்லமை பெற்ற மண் இது. 2021ஆம் ஆண்டு கழக தலைவர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் 7 நோக்கங்களை குறிப்பிட்டு எழுச்சி உரையாற்றிய மகத்தான மண் இது. இவ்வாறாக கழக வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளை தன்னகத்தே தாங்கி நிற்கும் திருச்சி மாநகர மண்ணில் திராவிட மாடல் 2.0 என்னும் புதிய வரலாற்றினை, மகத்தான வரலாற்றினை மீண்டும் படைத்திட எழுச்சி உரையினை வழங்கிட இந்தியாவிற்கே ரோல் மாடலாக திகழும் திராவிட மாடல் நாயகர், தொடர் வெற்றியின் நாயகர், முதல் முறையாக நம் தலைவர் அவர்கள் வென்ற பிறகே 1000 விளக்கை ஏற்றினார். தமிழகம் முழுக்க விளக்கை ஏற்றுவது அவர் கடமை. இளைஞரணி செயல்பாட்டாளராக, மாணவரணி தலைவராக இவர் சிறகை முறிப்பதற்காக சிறையில் அடைத்தார்கள். ஆனால் அந்த சிறைதான் இவர் சிறகுகளை பலப்படுத்தியது, தமிழகத்தை பலப்படுத்தியது. அறிவு புரட்சியை, தொழிற் புரட்சியை, மாணவர் நலத்தை, குழந்தைகள் நலத்தை, அண்மையிலே சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலே 56 கோடி ரூபாய் செலவிலே மிக சிறந்த ஒரு துவக்கத்தை செய்து வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற முதலமைச்சர்களுக்கு ரோல் மாடல். அதுதான் எங்கள் திராவிட மாடல். ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஒரு ஆரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு தொடர் வெற்றியின் நாயகர் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எழுச்சி உரையை வழங்கிட பணிபண்புடன் அழைக்கின்றோம்.